ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம கிம்மு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் மாஸ்டர் அப்படியே தாக்க வரும். அங்கே ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த மாஸ்டரை அப்படியே குத்தி கீக்கிறாங்க. அதனால அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. அங்கே கிட்டத்தட்ட நம்ம சாங் வந்து ஒரு 15 ஹவர் ஆயிருக்கும். அதனால கிம் அங்க சொல்றான், மிஸ்டர் சாங் போறதுக்கான டைம் நினைக்கிறேன். ஆமா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 15 ஹவர் கிட்ட போயிடுச்சு. இதுதான் கரெக்டான டைம் நினைக்கிறேன் நான் போறதுக்கு. அங்க கிம்மும் சொல்றான், ரொம்ப நன்றி சாங், உங்களால் தான் நான் கொஞ்சம் அடாப்டிவ் ஆயிருக்கேன். கண்டிப்பா வெளியில வந்தக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ட்ரீட்டையும் கொடுக்குறேன். அங்க இப்படி அங்க சொல்ல சாங்குக்கு உங்க டைம் ஆகுமா. இதனால சாங் அங்க போயிடாரு. சாங் போனக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு மார்க்கையும் ஆளு வைக்கிறான். வந்து ஒரு இன்ஃபினிட்டான ஒரு ஸ்ப்ரே தான். இதை யூஸ் பண்ணி நம்மளால கேட்டுக்குள்ள நிறையவே ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். நான் இது வந்து ஒரு மேச மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும், எங்க போகணும்னே தெரியாது. அதனால இந்த இடத்துல நம்ம ஆளு முடிச்சான் அப்படின்னு ஒரு மார்க்கை தான் ஆட் பண்றான். ஒரு சைடு அந்த ஸ்பைடரை பார்த்து அவன் யோசிக்கிறான், இங்க இருக்கிற ஸ்பைடர் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும், இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி பார்த்தா பாஸ் எல்லாம் ரொம்ப பங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிம் கிட்ட ஒரு த்ரெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவர் குத்துருப்பாரு. இதை யூஸ் பண்ணும்போது அசால்ட்டா என்ட்ரன்ஸுக்கு வர முடியும். இது ஒரு வகையான டெலிபோர்டேஷன் டிவைஸ் மாதிரி தான். கிம், கண்டிப்பா இதை விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் நீ ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதான் நீ குயிக்கா அடாப்டிவா இருந்தாலும் அது கிட்ட உன்னால ஜெயிக்க முடியலனா அந்த மாதிரி டைம்ல நீ இதை பயன்படுத்தி என்ன. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்போதைக்கு திரும்ப போகணும் அப்படின்னு ஐடியாலாம் இல்ல. நான் இப்போ என்னோட மெயின் குறிக்கோளே என்னன்னா அந்த எலிக்சர், அதுதான் எங்க அம்மாக்காக நான் அதை பண்ணி ஆகணும். ஈவன் நான் இறந்து போனாலும் பரவாயில்ல. இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கத்துறாங்க. அதனால கிம் அங்க 2 சவால் எடுத்து தயாராகிறான். ஏன்னா யாரு என்னன்னு தெரியல, எனக்கு இன்னமும் புரியல. வந்த குரல் அது வந்து ஒரு பொண்ணோட குரல். மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா யாரு என்னன்னு தெரியல. இது இன்னமும் போக போக மர்மமாயினே போகுது. ஹேய் லோ, நீ சொல்றது ஓகே தான், இருந்தாலும் நான் செக் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்ல இதனால எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் இல்லையா. சரி நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு அங்க லோவும் சொல்லுது. இதுக்கப்புறம் கிம் அங்க போய் செக் பண்றான். அங்க ஒரு பொண்ணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்தின்னு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே புரியுது, இவதான் நான் சத்தம் போடுறது. சுத்தமா யோசிக்கல, இந்த பொண்ணு ரொம்ப எங்க இருக்கா. அதே மாதிரி இவளுக்கு கொரியனும் தெரியும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இவ எப்படி மாட்டிருப்பா. அங்க லோவும் கேக்குது, அட மாஸ்டர் நீங்க வந்து போகாதீங்க, இது ஒரு இல்லூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஷ்ஷை பத்தி தெரியுமா, ஒரு மண்டையில ஒரு லைட் இருக்கும். அந்த ஃபிஷ் மண்டையில இருக்க அந்த லைட் அது வந்து மத்த மீனை அட்டாக் பண்ணும். மூலமா சின்ன மீனெல்லாம் வரும். ஆனா அதுங்களுக்கு தெரியாது இங்க பெரிய பிரச்சனையில மாட்ட போகுதுன்னு. இதுங்களை இப்படி அது வேட்டையாடி சாப்பிடும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு மாஸ்டர். சரி, எனக்கும் ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் அப்படின்னு தான் தோணுது. அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த இடத்துல நான் எதையுமே பார்க்கல, இந்த விஷயத்தையும் நான் கண்டுக்கல அப்படின்னு தான் நான் நந்துக்கலான்னு இருக்கேன். இப்படியே அவன் போகலான்னு இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து சொல்றான், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த பில்லை கூட கட்ட முடியல. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த மாதிரி உங்களோட பில்லை மொத்தமா முடிச்சிடலான்னு. ஆனா கடைசி வரைக்கும் என்னால அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டலா நம்ம ஹீரோவோட மனசை டச் பண்ண மாதிரி அதை சொல்ல, அங்க லோ வர சொல்லுது, மாஸ்டர் நீங்க நிக்கிறத வச்சு என்னால சொல்ல முடியுது. அப்பனா நீங்க என்ன அந்த சென்டிமெண்ட்டுக்காக அவளை காப்பாற்ற போறீங்களா என்ன. அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, என்னால உங்க கூட இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அது ஒரு ட்ராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு வேற அம்மான்னு அழுதுன்னு இருக்கா. ஹீரோவாலையும் ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஹீரோவோட தங்கச்சி வயசு தான் ஏதோ இருக்கும். அதனால செம்ம வேகமா அங்க இருக்கிற டென்டகல்ஸ் அவன் வெட்டி போறான். அந்த பொண்ணையும் அவன் காப்பாத்துறான். அந்த பொண்ணு கிட்ட நம்ம கிம் கேட்கும் போது அங்க தெரியுது என்ன ஆச்சுன்னா, நாங்க குரூப்பா தான் இங்க வந்தோம். நான் ஒரே ஒரு செகண்ட் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனேன். அதனால நான் மொத்தமா தொலைஞ்சு போயிட்டேன். அவளோட பேரு சோ ஜங்கா, நம்ம ஜங்னே சொல்லலாம். நம்ம கிம்முக்கு அவ மூலமா அங்க தெரிய வந்திருக்கும் இவளோட ஸ்கில். அதுவும் ஒரு ரொம்ப ரேரான ஸ்கில். மற்றவங்களுக்கு இவளால பஃப கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட அட்டாக்கிங்கான ஏதாச்சும் ஸ்கில் இருந்தா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்கில்ல தான் இவன் வச்சுன்னு இருக்கான். அதனால தான் அந்த பாட்டி கூட இவன் அசால்ட்டா இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான இடத்துக்கு. இந்த இடத்துல சேஃப் ஜோனுக்கான ஒரு கிட்ட அவன் கொடுக்குறான். ஜாங், இது வந்து ரொம்ப ஆபத்தான இடம், அதனால நீ வெளியில போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா நம்ம ஜாங்குக்கு அங்க வெளியில போகணும் அப்படின்லாம் இல்ல. அங்க கிம்ம பார்த்து அவ அங்கிள்னு சொல்றான். அங்கிள், என்னது நானும் உங்க கூட வரலாமா, நான் தயவு செஞ்சு உங்க கூட வரனே, ஒன்னா நம்ம போகலாம். அங்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இருந்தாலும் அவளோட அழகான முகத்தை பார்க்கும் போது யாரா இருந்தாலும் உருகிடுவாங்க. இன்னமும் அவ கெஞ்சி கேட்கிறா. ரொம்ப அழகா அவ கேட்கறனால அங்க ஹீரோக்கும் வேற வழி இல்ல. இந்த கிம்மும் ஒத்துக்கிறான். சரி வா என் கூட வரலாம் நீ. கேட்டோடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க வந்து இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஏகப்பட்ட ஆன்ட் மாஸ்டர்லாம் வருமா. நம்ம ஜாங் அவளோட
அவங்களுடைய பஃப் அங்க ப்ரொவைட் பண்றா. நம்ம கிம்மால செம்ம வேகமா எல்லாத்தையுமே கொல்ல முடியுது. இதனால நம்ம கிம்மோட ஹண்டிங் ரொம்ப ஈஸியாயிது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டரை கொல்லும் போது அங்க லோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுது. இதனால அதுக்கும் பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எல்லாம் கிடைக்குது. அங்க கிட்டத்தட்ட 2 வாரம் கடந்து போயிருக்கும். இவங்களும் ஹண்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஜாங்கும் சொல்றான், என்னோட லெவல் வந்து அதிகமாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்டயே நான் வந்துருவேன் போல. உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அவன் மனசுல யோசிக்கிறான். அப்படின்ட்டு யாரோ ஒருத்தங்க வர மாதிரி ஒரு பிரசன்ஸ் அவனுக்கு ஃபீல் ஆகும். அது யாருன்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து ஒரு ஹை ரேங்கர் வந்திருப்பால, அயன் ஷீல்டுன்னு. அவங்க தான். இவன் கண்டிப்பா ஒரு ஹை ரேங்கர். இந்த மாதிரி டைம்ல என்னோட பிரசன்ஸ் அவனுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவ்வளவுதான், எங்க மேல பயங்கரமான அட்டாக்ஸ் நடக்கும் வாய்ப்பு இருக்கு, நாங்க ஒரு ஸ்பை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அதனால நான் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு ஓடணும். இப்படி சொல்லும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான தாக்குதல் அங்க நடக்குது. இந்த அயன் ஷீல்டோட அதே ஸ்வாடு தான். இந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம கிம் அங்க தப்பிச்சிருப்பான். அங்க மத்தவங்களுக்கும் புரியல, அம்மா கில்டு மாஸ்டர் என்ன ஆச்சு, உங்களோட ஸ்வாடை நீங்க எதுக்காக அங்கேயும் இங்கேயும் தூக்கி போறீங்க? அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்துன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது, அதுக்காக தான் நான் அந்த இடத்துல போட்டேனே. நான் நல்ல வேலை நம்ம கிம் ஜாங்கு இவங்க 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. சம வேகமா ஏதோ ஒரு டஞ்சனுக்கு ஓடி வந்துட்டாங்க. அம்மா என்னாச்சு, எதுக்காக நம்ம இப்படி ஓடி வந்தோம்? அந்த இடத்துல தான் எதுவுமே நம்ம பண்ணலையே. இப்படி இருக்கும்போது அவங்க நம்மள என்ன பண்ற போறாங்க? இல்லம்மா உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சுச்சுவேஷன் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலா சண்டை போடும் போது மீட் பண்ணியிருந்தா நம்ம வந்து ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து சைட்ல இருந்தோம். அதுபடி பார்த்தா அவங்கள நம்ம ஸ்பை பண்ற மாதிரி ஆயிடும். நம்ம ஸ்பை அப்படின்னு நினைச்சு நம்மளையே அட்டாக் பண்ணி கொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க ஓடி வந்ததுல 2 பேருமே கலைச்சு போயிட்டாங்க. ஆவேசா ஜாங் கிட்ட எந்த விதமான பொருளும் இருக்காது, அங்க தனி அவன் கொடுக்குறான். வந்து புரியுதா? அதனால அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணோம். அவங்க போற டைரக்ஷன்லயே நம்ம போலாம். என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். நான் அவங்க வந்து போற வழியில இருக்க எல்லா மாஸ்டரையும் கொன்றுவாங்க. இது மூலமா ரூட் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆயிடும். இதே மாதிரி போற வழி முழுக்க அங்க மார்க்கும் அவங்க போறாங்க. இது மூலமா அவங்க தொலைஞ்சு போக மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம பாஸ் ரூமுக்கு போயிட்டா ஒண்டி போதும். ஏன்னா நம்ம ஆளோட கோலே அந்த எலிக்சர் அது ஒண்டிதான். ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும் போது தெரியுது அந்த பொண்ணை காணோம். யோசிக்கும் போது அந்த 2 சோட சொல்லுது, மாஸ்டர் ஏதோ ஒரு விஷயம் வந்து சீக்கிரமா டாச் பண்ணுங்க. அது அவனே தான். அந்த அமெரிக்கனும் அப்படியே பின்னாடி வந்து சொல்றான், ஃபைனலா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே அது. அங்க யோசிக்க கூட நம்ம ஹீரோக்கு டைம் இல்ல. அவனோட மண்டையை பிடிச்சு அப்படியே தரையிலே ஒரு அடி அடிக்கிறான். அந்த அடிச்ச அடியோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னா அதனால நம்ம ஹீரோ மயங்கிய போயிட்டான். பார்க்கலாம் இவங்க கிட்ட வர நம்ம ஹீரோ மாட்டிக்கினான். அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ? இந்த அயன் கில்டு வந்து நம்ம ஹீரோவை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜாங் அவளையும் ஆளக்கானோம். அவ எங்க போனாலும் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். இதுக்கு மேலே தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடுறதில்ல யாருமே. ஸோ லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போ தான் என்னால் கண்டினியூவாக இதை போட முடியும். தட்ட இன்னமும் ஒரு 10 எபிசோடு முடிச்சுட்டு மூவி மாதிரி மாற்றி போடுவேன். ஸோ அதனால நம்மளுக்கு நிறையவே ரீச் கிடைச்சா கண்டிப்பாக இதை 3 வீடியோஸாக நான் போடுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 வீடியோஸ் ஒன்றுனா ஒரு 2K லைக்ஸ் ஏச்சும் போடுங்க. ஸோ லைக்கை போடுவீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sayonara.